பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட வேதத்தில் பார்க்கும்போது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், Proverbs chapter 28 verse 20 வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். இந்த காலை வேளையில் ஏசப்பா நம்மோடு அவர் பேசுகிறதான வார்த்தை, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். இந்த வருஷம் முழுவதுமாய் நம்ம ஏசப்பாக்கு ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை போன வருஷம் நம்ம உண்மை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் ஏசப்பா நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே. அப்போ ஏசப்பா யாரை ஆசீர்வதிப்பார், யாரை பெருக பண்ணுவார்னா, யாரெல்லாம் ஏசப்பாக்கு முன்பாக உண்மையாய் நம்ம வாழ ஒப்பு கொடுக்கிறோமோ கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். போன வருஷம் நம்ம எப்படி இருந்தோமோ, ஆனால் இந்த வருஷம் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் உண்மையாக இருப்பேன், என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன், என்னுடைய படிப்பில் நான் உண்மையாக இருப்பேன், என்னுடைய டீச்சர்ஸ்க்கு நான் உண்மையாக இருப்பேன், நான் சேர வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருப்பேன். ஆமென். அதே போல் நம்ம சபைக்கு உண்மையாக இருப்பேன், நீங்கள் கொடுத்த ஊழியக்காருக்கு உண்மையாக இருப்பேன், நீங்கள் கொடுத்த என்னுடைய ஊழியத்தில் நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ, அதெல்லாம் காட்சியிலும் ஏசப்பாக்கு நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்களாவே கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்லைங்க, வேதம் சொல்லுகிறது பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே ஏசப்பா உங்களை நிரப்புவார். ஆமென். இந்த வார்த்தை கேட்டு இங்கே ஒப்பு கொடுக்கும் போது இந்த வருஷம் முழுவதுமாக எந்த காரியம் நடக்காமல் இருக்கிறதோ, எந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடமாற்றம் இருக்கிறதோ, எந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் தடியாக இருக்கிறதோ ஏசப்பா அதெல்லாம் நீக்கி உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால பரிபூர்ண நன்மையை உங்கள் வாழ்க்கையில் காண கிருபை செய்வார். ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு சொல்லலாம் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா ஒருவேளை என் வாழ்க்கையில் ஏசப்பா ஏதாவது குறை இருந்தால் தயவாய் மன்னித்து இந்த நாள்லேருந்து உமக்கு முன்பாக ஏசப்பா உண்மையாக என்னை வாழ ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொரு சின்ன காரியத்தில் கூட ஏசப்பா உமக்கு முன்பாக ஆண்டவரே நான் உண்மையாக இருக்கேன் ஒப்பு கொடுக்குறேன். அது மூலியமாக வருகுதான பரிபூர்ண ஆசீர்வாதம் என் மேலே, என் பிள்ளைங்க மேலே, என் குடும்பத்து மேலே தங்கியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.